துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் விமர்சனம் குறித்த கேள்விக்கு விடு ராஜா விடு என கூறியபடி அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி கடந்து சென்றார். சேலம் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பழனிசாமி அங்கிருந்து விமானத்தின் மூலம் சென்னை திரும்பினார். அப்போது சேலம் விமான நிலையத்தில் அவரிடம் கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள், திராவிடம் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியாது என உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தது குறித்து கேட்டனர். அதற்கு பதிலளிக்காமல் சென்றார். முதல்வர் மு க ஸ்டாலின் ஒரு ஜனநாயகவாதி என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். எஸ்ஐஆர் பணிகள் குறித்து டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்பதற்காக டெல்லி புறப்பட்ட செல்வ பெருந்தகை, தேர்தலுக்கு பிறகு எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற வேண்டும் என்பதே காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்று குறிப்பிட்டுள்ளார். எடுங்க, யார் வேணான்னா எடுத்துருங்க. இப்போ இது முதலமைச்சருடைய தொகுதி, அவர்கிட்ட போனால் என்ன சொல்லுவார்? அப்படி போலி வாக்காருன்னா உடனே எடுங்கன்னு தான் சொல்லுவார். அவர் ஒரு ஜனநாயகவாதி, ஜனநாயகத்தை தூக்கி நிறுத்துபவர். அவர் அப்படி இருந்தால் எடுங்கன்னு சொல்லுவார். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வது குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது வரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். என்டிஏ கூட்டணி தான் பேசிட்டு உட்காந்து இருக்கிறோம். என்டிஏ அரசு தானே இது. என்டிஏ அரசு வரதே அதுதான் பதில் சொல்லிட்டு இருக்கிறான். தேர்தல் அறிவிக்கும் பொழுது எல்லாம் அப்போ தேர்தல் சமயம் பேச வேண்டியது வேற நிறைய இருக்கும். அது வேற செய்தி. பீகாரில் வெற்றி பெற்ற பாஜக வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகளில் ஒற்றுமை இருப்பதால் தேர்தலின் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுந்துள்ளது. தேர்தல் முடிவுகளின்படி வெற்றி பெற்ற தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் வாங்கிய மொத்த வாக்குகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கின்றன. சத்தர்பூர் தொகுதியில் பாஜக வேட்பாளர் நிரஜ்குமார் சிங் 1,22,491 வாக்குகளும், பன்மன்கி தொகுதியில் பாஜக வேட்பாளர் கிருஷ்ணகுமார் ரிஷி 1,22,494 வாக்குகளும் பெற்றுள்ளனர். தாராபூர் தொகுதியில் பாஜக வேட்பாளர் சாம்ராட் சௌத்ரிக்கு 1,22,480 வாக்குகளும், லக்கிசராய் தொகுதியில் பாஜக வேட்பாளர் விஜயகுமார் சின்ஹாவிற்கு 1,22,408 வாக்குகளும் கிடைத்துள்ளன. மொத்த வாக்குகள் அனைத்தும் 1,22,400 என்ற எண்ணிக்கைக்கு குறைவாகவோ கூடுதலாகவோ இருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினருக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா மலையாள மொழியில் கடிதம் எழுதியுள்ளார். 7 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்களுக்காக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டால் இந்தியாவில் பணியாற்றும் வெளிநாட்டவர்களுக்கான குடியுரிமை ரத்து செய்யப்படும் என உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இதில் உள்ள சட்ட சிக்கல்களை சுட்டிக்காட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஜான் பிரிட்டாஸ் மத்திய அமைச்சர் அமித்ஷாவிற்கு கடிதம் எழுதியிருந்தார். அதற்கு அமித்ஷா மலையாளத்தில் பதில் கடிதம் எழுதியுள்ளார். பிரிட்டாஸிற்கு எழுதிய பதில் கடிதத்தில் தங்களது கடிதம் வந்து சேர்ந்தது என்பது மட்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு உதவ 24 மணி நேரமும் இயங்கும் தகவல் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதன்படி இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்திலும், மாநில எல்லையான களியக்காவிளையிலும், சபரிமலையிலும் 24 மணி நேரமும் இயங்கும் தகவல் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இத்தகவல் மையங்கள் ஜனவரி 20ஆம் தேதி வரை செயல்பட உள்ளன. 1804251757 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணிலும் 9488073779 9486270443 மற்றும் 9442872911 ஆகிய கைபேசி எண்களிலும் பக்தர்கள் தொடர்பு கொண்டு தகவல்களை அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவளத்திற்கருகே சென்னையின் 6வது நீர்த்தேக்கம் அமைக்கும் பணிகளுக்காக தமிழக அரசு டெண்டர் கோரியுள்ளது. கோவளத்தில் 471 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4375 ஏக்கர் பரப்பில் நீர்த்தேக்கம் அமைக்கப்பட உள்ளதாக தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. 32 கோடி ரூபாய் மதிப்பில் முதற்கட்ட பணிகள் மேற்கொள்வதற்காக டெண்டர் கோரப்பட்டுள்ளது.
நீர்த்தேக்கம் அமைப்பதற்காக கடலோர ஒழுங்குமுறை ஆணையத்திடமும் அனுமதியும் கோரப்பட்டுள்ளது. சென்னை செம்மஞ்சேரியில் 261 கோடி ரூபாய் மதிப்பில் விளையாட்டு நகரம் அமைக்க அனுமதி அளித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சென்னைக்கு அருகே உலகத் தரத்திலான சர்வதேச விளையாட்டு நகரம் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி சென்னைக்கு அருகே செம்மஞ்சேரியில் 112 ஏக்கர் பரப்பளவு நிலம் அடையாளம் காணப்பட்டு விளையாட்டு மேம்பாட்டுத் துறைக்கு மாற்றப்பட்டது. இதையடுத்து 261 கோடியில் விளையாட்டு நகரம் அமைக்க தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. மேலும் முதற்கட்டமாக 30 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பொதுக்கூட்டங்கள் மற்றும் பிரச்சாரங்கள் தொடர்பாக வெளியிடப்பட்ட புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகளை பறிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விமர்சனம் செய்துள்ளது. தலைமைச் செயலகத்தில் தலைமை அலுவலரிடம் மனு அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம், பொதுக்கூட்டங்கள் மற்றும் பரப்புரைகள் தொடர்பான புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை அல்ல என்றார். நீதிமன்றத்தில் தமிழக அரசு மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஏற்கனவே அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளுக்கு விரோதமாகத்தான் தமிழக காவல்துறை இவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. இத்தகைய நிலையில் மேலும் அதை ஒடுக்குகிற வகையிலேயும் மேலும் இத்தகைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையிலேயும் பல்வேறு நிபந்தனைகளை விதித்து தமிழ்நாடு அரசாங்கம் அந்த வழிகாட்டு நெறிமுறைகளுடைய நகலை எங்களுக்கு அனுப்பியிருந்தது. நாங்கள் இதை அனைத்தையும் மறுத்திருக்கிறோம். முருகப்பா குழுமத்தின் முன்னாள் தலைவரும் நாட்டின் முன்னணி தொழிலதிபர்களில் ஒருவருமான வெள்ளையன் உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 75. கோரமண்டல் இன்டர்நேஷனல் நிறுவனம் EID பாரி லிமிடெட் நிறுவனத்தின் தலைவராகவும் இருந்தார் வெள்ளையன். முருகப்பா குழுமத்தின் வணிகங்களை பல்வகைப்படுத்தி அதனை மிகவும் போற்றப்படும் தொழில் நிறுவனமாக நிலைநிறுத்துவதில் முக்கிய பங்காற்றியவர் வெள்ளையன். தென்னிந்திய வர்த்தக சபை, இந்திய சர்க்கரை ஆலைகள் சங்கம் உள்ளிட்ட முக்கிய அமைப்புகளின் தலைமை பொறுப்பையும் வகித்த பெருமைக்குரியவர் வெள்ளையன். வெள்ளையனின் மறைவுக்கு தொழில்துறையினர் மற்றும் அரசியல் தலைவர்கள் பலரும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். தொழில்துறையில் அவர் விட்டுச் சென்ற தலைமை பண்பு எதிர்கால தலைமுறையினருக்கு ஒரு வழிகாட்டியாக திகழும் என்று முருகப்பா குழுமம் அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் நாளை முதல் ஈடுபடப் போவதில்லை என்று வருவாய்த்துறை ஊழியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. SIR பணிகளால் கடும் சுமை ஏற்படுவதாக குற்றஞ்சாட்டியுள்ள வருவாய்த்துறை ஊழியர்கள் இதனை கண்டித்து மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் ஆணையத்தின் பணிச்சுமையால் ஊழியர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் வருவாய்த்துறை ஊழியர்கள் வேதனை தெரிவித்தனர். எனவே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொள்ள உரிய கால அவகாசம் வழங்க வேண்டும், கூடுதலாக 1 மாத ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்துள்ளனர். SIR பணிகளில் திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் செல்வது குறித்து வேண்டுமென்றே எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டுவதாக அமைச்சர் ஏவவேலு கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் ஜெயராமபுரத்தில் கட்டப்பட்டுள்ள சுதந்திர போராட்ட வீரர் பொல்லான் மணிமண்டபத்தை அமைச்சர் பார்வையிட்டார். பின்னர் பேட்டியளித்த அவர், வரும் 26ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் மணிமண்டபத்தை திறந்து வைக்க உள்ளதாக தெரிவித்தார். போட போறோம், அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, எங்களை போகலாம் அப்படின்னு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு படி சொல்லணும்னா BLA2க்கள் 50 விண்ணப்பங்களை பூர்த்தி பண்ணி கொண்டு ஒப்படைக்கலாம் அப்படின்னு தான் விதியில் இருக்குது. அதனால் அவங்க போய் பண்ணிங்கனாங்க, அவங்க போய் பிடிச்சிக்கினாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு அரசியலை வேண்டுமென்னு எதிர்கட்சின்றதை ஒரு குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் சொல்லுவதுக்கான வழிய என்ன அடுத்த மாதம் 4ஆம் தேதி இருக்கிறது. எந்தெந்த கட்சியெல்லாம் அரசியல் அங்கீகாரம் பெற்ற BLA2 இருக்குதோ எல்லாரும் போக சொல்லுங்க, நாங்களும் கூட போகிறோம். அவங்க வரலன்றதுக்காக நாங்கள் போகாமல் இருக்க முடியாது. 2 கிலோமீட்டர் தூரத்திலேயே எதிரிகளின் ட்ரோன்களை அழிக்கும் லேசர் தொழில்நுட்பத்திற்கு இந்தியா மாறியுள்ளது. இந்த புதிய மேம்பாட்டின் மூலம் லேசர் யுத்த முறைக்கு இந்தியா மாறியுள்ளது. இந்த லேசர் தொழில்நுட்பம் 10 கிலோவாட் லேசர் கற்றைகளை அனுப்பி 2 கிலோமீட்டர் தொலைவில் வரும் ட்ரோன்களை அழிக்கும் வல்லமை கொண்டது. இதையடுத்து 5 கிலோமீட்டர் தொலைவிலேயே ட்ரோன்களை அழிக்கும் தொழில்நுட்பத்தை இந்தியா பரிசோதித்திருப்பதாகவும் தெரிகிறது. தற்போது 2 கிலோமீட்டர் தொலைவில் ட்ரோன்களை அழிக்கும் லேசர் தொழில்நுட்பத்திற்கு பாதுகாப்புத்துறை ஒப்புதல் அளிக்க உள்ளது.
சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற ஆணழகன் போட்டியில் சிறுவர்களும் போட்டி போட்டுக்கொண்டு தங்களது உடல் கட்டமைப்பை வெளிப்படுத்தி அசத்தினர். வேர்ல்ட் ஃபிட்னஸ் ஃபெடரேஷன் தமிழ்நாடு மற்றும் தமிழ்நாடு ஃபிட்னஸ் பாடி பில்டிங் அசோசியேஷன் இணைந்து நடத்திய ஆணழகன் போட்டியில் தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் சிறுவர்கள் பிரிவில் போட்டியிட்ட சென்னை பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த பவின் என்ற சிறுவன் பரிசை தட்டிச் சென்றார். ஜெர்மனியின் நூரம்பர்க் நகரில் குளிர்கால புகலிடத்தை தேடிச் செல்லும் நூற்றுக்கணக்கான செம்மறி ஆடுகளுக்கு பாதசாரிகள் வழிவிட்ட காட்சி ரம்மியமாக இருந்தது. இந்த ஆடுகள் கோடை காலத்தில் புல்வெளிகளில் மேய்வது வழக்கம். புல்வெளிகளில் பல்லுயிரியத்தை பாதுகாக்க ஆடுகள் உதவுகின்றன என்று இயற்கை ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் நகர நிர்வாகத்திற்கு புற்களை வெட்டும் வேலையும் மிச்சமாகிறது என்றும் கூறப்படுகிறது. ஹைதராபாத் பிரியாணிக்கு தான் அடிமையாகிவிட்டதாக இந்தியாவிற்கான ஜப்பான் தூதர் கூறியுள்ளார். ஹைதராபாத்திற்கு வந்த ஜப்பான் தூதர் ஒனோகேச்சி எக்ஸ் சமூக தளத்தில் பதிவு ஒன்றை இட்டுள்ளார். ஹைதராபாத் பிரியாணியின் ருசியை உணர்ந்து அசந்துவிட்டதாகவும் அதற்கு உண்மையாகவே தான் அடிமையாகிவிட்டதாகவும் கூறியுள்ளார். முதலீடுகள் தொடர்பாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை சந்திக்க வந்தபோது ஜப்பான் தூதர் ஹைதராபாத்தில் உள்ள ஓர் உணவகத்திற்கு சென்றிருந்தார். ஆபரேஷன் சிந்தூரின் போது காலை இழந்த பசுவுக்கு செயற்கை கால் பொருத்தப்பட்டுள்ளது. ஃபத்தேபூர் சமாரி பகுதியில் பாகிஸ்தானிய ஏவுகணைகள் விழுந்ததில் ராஜேஷ் என்ற டீக்கடைக்காரரின் வீடு இடிந்தது. அதோடு அவர் வளர்த்து வந்த கௌரி என்ற பசுமாட்டின் காலிலும் படுகாயம் ஏற்பட்டது. கால் அகற்றப்பட்ட நிலையில் அவதிப்பட்ட பசுமாட்டிற்கு செயற்கை கால் பொருத்தப்பட்டு அது தற்போது இயல்பாக நடக்கிறது. இந்நிலையில் ராஜஸ்தானில் உள்ள தபேஷ் மாத்தூர் என்ற மருத்துவர் உதவியோடு பசுவுக்கு செயற்கை கால் பொருத்தப்பட்டுள்ளது. விலங்குகளுக்கு செயற்கை கால்களை பொருத்துவதில் இந்தியாவிலேயே நிபுணர் என்று பெயர் பெற்ற தபேஷ் மாத்தூர் இதுவரை பசுக்கள், ஆடுகள், எருமைகள், குதிரைகள், பறவைகள், முயல்கள் என சுமார் 500 விலங்குகளுக்கு செயற்கை கால்களை பொருத்தியுள்ளார். மும்பையில் நடந்த 12வது மெர்சிடிஸ் பென்ஸ் கிளாசிக் கார் பேரணியில் 100க்கும் மேற்பட்ட பழமையான மெர்சிடிஸ் கார்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இதில் 75க்கும் மேற்பட்டவை முதன்முறையாக இடம்பெற்றன. பேரணியில் முதல் முறையாக டிக்கெட் மூலம் பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டனர். பேரணியில் இடம்பெற்ற கார்களின் மதிப்பு 3 மடங்கு அல்லது 4 மடங்காக உயர்ந்திருப்பதாக அமைப்பாளர்கள் தெரிவித்தனர். இந்த நிகழ்வை மாநில அமைச்சர் ஆஷிஷ் ஷெலார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்தியாவில் அக்டோபர் மாதம் தங்க இறக்குமதி $14.71 பில்லியன் அதிகரித்துள்ளது. இது கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் 3 மடங்கு அதிகம் என்று கூறப்படுகிறது. அதாவது 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் $4.92 பில்லியன் இருந்த தங்க இறக்குமதி இந்த ஆண்டு $9.8 பில்லியன் அதிகரித்து $14.71 பில்லியன் என்ற அளவில் வர்த்தகமாகியுள்ளது. தசரா, தீபாவளி போன்ற பண்டிகைகளால் அக்டோபரில் தங்கம் இறக்குமதி அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். திருச்சி தேசிய கல்லூரியில் உடற்கல்வியியல் துறையில் முனைவர் பட்ட ஆய்வினை அவர் வெற்றிகரமாக நிறைவு செய்தார். உடற்கல்வியியல் இயந்திர கற்றல் வழியாக பள்ளி மாணவர்களுக்கு திறன்மிகு கற்றல் என்ற தலைப்பில் அவர் தனது ஆய்வினை மேற்கொண்டார். வாய்மொழி தேர்வில் வெற்றி பெற்றதை அடுத்து அவர் இனி முனைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்று அழைக்கப்படுவார் என்று அறிவிக்கப்பட்டது. பட்டியல் வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டிலும் கிரிமிலேயர் கொண்டுவரப்பட வேண்டும் என்ற கருத்தில் தான் உறுதியாக இருப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் கூறியுள்ளார். இந்திய அரசமைப்பு சட்டம் அமலுக்கு வந்து 75 ஆண்டுகள் நிறைவடைந்தது தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய நீதிபதி கவாய்,
ஒரு IAS அதிகாரியின் வாரிசையும் 7 விவசாய கூலியின் வாரிசையும் சமமாக நடத்த முடியாது என்றார். எனவே பட்டியல் வகுப்பினருக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீட்டில் பொருளாதாரத்தில் முன்னேறியவர்கள் விலக்கி வைக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கடந்த ஆண்டு இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு வழங்கியதை அங்கீகரித்த தீர்ப்பில் பட்டியல் வகுப்பு இடஒதுக்கீட்டில் கிரீமிலேயர் வேண்டும் என்று நீதிபதி கவாய் கூறியிருந்தார். இது விமர்சனத்திற்கு உள்ளானது. பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கான இடஒதுக்கீட்டில் கிரீமிலேயர் முறை பின்பற்றப்பட்டு வருகிறது. தமிழக அரசின் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் 4 ஆண்டுகளில் 2.5 கோடி பயனாளிகளை சென்றடைந்துள்ளதை குறிப்பிட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் தடம் மாறாத பயணம், தொற்றா நோய்களின் கட்டுப்பாடு என சாதனை படைத்து ஐநா விருதை இந்த திட்டம் வென்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். திட்டத்தின் 2,50,00,000வது பயனாளியான தஞ்சை மாவட்டம் தென்னங்குடியைச் சேர்ந்த மனோன்மணிக்கு மருந்து பெட்டகத்தை வழங்கிய மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். நலமான தமிழ்நாட்டை உருவாக்கிடும் இந்த திட்டத்தை கண்காணித்து சிறப்பாக செயல்படுத்தி வரும் அதிகாரிகளுக்கும் மருத்துவ பணியாளர்களுக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாகவும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். SIR படிவத்தை நிரப்புவதில் பல்வேறு சிக்கல் இருப்பதாக படிவத்தை வரிக்கு வரி படித்து காட்டி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். SIRக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர், தமக்கு பதற்றமே வேட்பாளர்களுக்கு வாக்குரிமை இருக்குமா என்பதுதான் என்று நகைச்சுவையாக குறிப்பிட்டுள்ளார். தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் வழங்கப்பட்ட பிறப்புச் சான்றிதழ். இப்ப எனக்கு ஒரு சான்றிதழ் தர்றாரு, அந்த அதிகாரி தகுதியானவரா இல்லையான்னு அப்படி கண்டுபிடிக்கிறது? ஏண்டா தற்குறிக்கு பிறந்த தற்குறிகளா? தகுதி இல்லாத ஒருத்தனை எப்படி அதிகாரியா போட்ட? அப்ப தகுதி இல்லாதவனையும் நீ அதிகாரியா போட்டிருக்க. தகுதி வாய்ந்த நான் போய் ஐயா இப்படி கேட்டிருக்காங்கய்யா, நீங்க உண்மையிலேயே வேலிடு எலிஜிபிள் ஆபீசர் தானாங்க ஐயா? ஐயா ஏன் அப்படி கேட்கிற? யோ உனக்கு கொடுப்பா போயா அப்படின்னு. இல்லையா கேட்டிருக்கேன், தகுதி வாய்ந்த அதிகாரி. ஒருவேளை நான் போனதுக்கு அப்புறம் நீக்கிவிட்டு உனக்கு கையெழுத்து போட்ட அதிகாரி தகுதியானவர் இல்லைன்னு தானே நான் என்னையா பண்றதுன்னா அவன் என்ன என்னங்க பண்ணுவேன் பாருங்க. தகுதி வாய்ந்த அதிகாரி. சிரிக்காது, என்ன சொல்றதெல்லாம் சீரியஸ் டாபிக். எனக்கு பதட்டமே இந்த 234 வேட்பாளர்ல எத்தனை பேருக்கு ஓட்டுருக்குமே எனக்கு தெரியும். ஆமா, நாம அதுக்கு போட்டுட்டு அவன் February 7, அதாவது நீங்க பேசும்போது 6 மாசம் என் தம்பி கார்த்திகை, டேய் நவம்பர் 4 ஆரம்பிச்சு February 7 வெளியீடு. இதுல எங்க 6 மாசம் வருது? நவம்பர் முடிஞ்சிருச்சு, இப்ப டிசம்பர் ஜனவரி February 7 3 மாதம் தான். 7 அவர் முழு இந்த வாக்காளரையும் வெளியிட்டுவாரு. ஒருவேளை அதுல இல்லைன்னா கதை முடிஞ்சது. ஐயா என் ஓட்டு இல்ல, ஐயா என் ஓட்டு இல்ல அப்படின்னு. இங்க நாங்க அவன் வீட்டே காணாமனு போயிட்டு நீ என்ன ஓட்ட காணும் போயா 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 அவ்வளவுதான் சொன்னான். எப்படி என் மக்கள் எப்ப போராட வருவான்னு தெரியுதா? ஓட்டுக்கு அந்த தெருவுல 500 ரூபாய் கொடுத்துட்டு எங்க தெருவுல வெறும் 200 ரூபாய் தான் கொந்தளிச்சிருவான். புரியுதா? அது ஒண்ணுதான் அவனுடைய மதிப்புமிக்க மாபெரும் உரிமை. அது ஒண்ணுதான். இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் அது ஓட்டாது என்ன போயது அப்படி இப்படி. இப்ப என்ன சொல்லணும்? அம்மா ஓட்டு இருந்தா தாமா காசு கொடுப்பான். அப்ப ஐயோ என்ன SIR தொடர்பாக வாக்காளர்களுக்கு எழும் சந்தேகங்களை தீர்த்து வைக்க சென்னை மாநகராட்சியின் 947 வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்காளர் உதவி மையங்கள் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி ஆணையர் ஜே. குமரகுருபரன் வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில், நவம்பர் 18ஆம் தேதி முதல் நவம்பர் 25ஆம் தேதி வரை 8 நாட்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த வாக்காளர் உதவி மையங்கள் செயல்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதில் படிவங்களை பூர்த்தி செய்வது, இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் சரிபார்த்தல் தொடர்பான சந்தேகங்களுக்கு வழிகாட்டப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை வேலை நிறுத்தம் செய்தால் ஊதியம் கிடையாது என்று அரசு ஊழியர்களை தமிழக அரசு எச்சரித்துள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டம் உட்பட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோஜியோ அமைப்பினர் நாளை ஒரு நாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர்.
இச்சூழலில் அனைத்து துறை கூடுதல் தலைமைச் செயலர்கள் மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமைச் செயலர் முருகானந்தம் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் வேலை நிறுத்தம் செய்தால் ஊதியம் கிடையாது என்றும் தற்செயல் மருத்துவ விடுப்பு எடுக்கவும் அனுமதி கிடையாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஊழியர்களின் வருகை விவரங்களை செவ்வாய்க்கிழமை காலை 10:15 மணிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் தலைமைச் செயலர் அறிவுறுத்தியுள்ளார். எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ள வருவாய்த்துறை ஊழியர்களுக்கும் இந்த உத்தரவு பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை நடைபெறும் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் முழுமையாக பங்கேற்போம் என தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். அச்சங்கம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் நமது இலக்கு என்பது ஓய்வூதியம் மட்டுமே என்று குறிப்பிட்டுள்ளனர். ஓய்வூதியத்தினை மீட்டெடுப்பதற்கான ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் இருந்து எள்ளளவும் பின்வாங்கப் போவதில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். கேரளா, ராஜஸ்தான் மாநிலங்களில் எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்டிருந்த 2 ஊழியர்கள் வேலைப்பழு காரணமாக தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் கண்ணூரைச் சேர்ந்த அனிஷ் ஜார்ஜ், ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரைச் சேர்ந்த ஜாங்கிட் இவர்கள் இருவரும் எஸ்ஐஆர் திருத்த பணிகளில் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்கொலை செய்து கொண்டனர். வேலைப்பழுதான் காரணம் என்று குற்றஞ்சாட்டியுள்ள அவர்களது குடும்பத்தினர் தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். துரை வைகோவிற்கு 250 கோடி ரூபாய் வரை சொத்துகள் இருப்பதாக மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா கூறியுள்ளார். புதிய கட்சி தொடங்குவது தொடர்பாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் மல்லை சத்யா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வரும் 20ஆம் தேதி சென்னையில் புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்க இருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஜனநாயக வழியிலிருந்து பாசிச பாதையை நோக்கி மதிமுக செல்ல தொடங்கியிருப்பதாக விமர்சித்துள்ளார். துரை வைகோ அரசியல் புரிதல் இல்லாதவர் என்றும் வலதுசாரி கார்ப்பரேட் சிந்தனை கொண்டவராக துரை வைகோ இருப்பதாகவும் கடுமையாக சாடியுள்ளார். அது இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க அந்த கம்பெனியை நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னாரு. அவங்க உறவினர் தான் நடத்துறாங்க. இப்பொழுது கூட அதிலிருந்து வருகின்ற வருமானங்கள் அவங்ககிட்ட தான் இருக்கு. அது கோடிக்கணக்கான வருமானங்கள் வருகிறது. அதனால்தான் இப்போ என் பொருட்டு இப்போ நீங்க கேட்டீங்களே அரசியல் நடத்துறதுக்கு எங்கிருந்து பணம் வந்ததுன்னு இப்போ நீங்க கேட்கிற மாதிரி, அவர் காஞ்சிபுரம், நாங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு சொத்து இருக்குது. ஹிரானந்தினில ஒரு மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு, பெரிய நட்சத்திர விடுதி, ஏறக்குறைய அது ஒரு 5 கோடிக்கு மேல அப்பொழுதே வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அங்கிருந்து 3வது கிலோமீட்டர்ல ஒரு பெரிய அரண்மனை, 10 கிரவுண்ட்ல ஒரு கிரவுண்ட் 1.5 கோடி ரூபாய். அப்படின்னா என்னாச்சுன்னு பாருங்க, 10 கிரவுண்ட் 15 கோடி ரூபாயில 5 கோடி ரூபாய்க்கு பெருமானால ஒரு அரண்மனை கட்டியிருக்கிறார். ஒரு அரசியல் தலைவன் என்று சொன்னால் அவருடைய கதவுகள், வீட்டின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கணும். ஆனா அவருடைய வீட்டை இப்ப போய் பாருங்க, சுத்தி மின்வேலி அமைக்கப்பட்டு அந்த 10 ஏக்கருக்கும் பெரிய பாதுகாப்போட செய்யப்பட்டு போன வாரம் பால் காட்சி நடந்திருக்கு. யாரும் அழைக்கல, ஏன்னா அது வெளியே செய்தி வந்துடக்கூடாதுக்காக. எனவே அவர் துறையை பொறுத்தவரை இந்த நிலைமையில் தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. அது குறித்து காலம் வரும், பேசுவதற்கு நிறைய இருக்குது. மல்லை சத்யாவின் குற்றச்சாட்டு ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய் என மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர் தனது நேர்மையை உலகு அறியும் என்று கூறினார். ஜமக்காலத்தில் வடிகட்டிய அப்பட்டமான அபாண்டமான பொய்கள், கோயபல்ஸ் கூட இந்த பொய்களுக்கு முன்னால் கடுகாக போய்விடுவார். என் நேர்மை உலகறிந்தது, என் நாணயம் ஞானமறிந்தது. என் ஜென்ம எதிரிகள் கூட இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொன்னதில்லை, சொல்லவும் மாட்டார்கள். ஏனெனில் நேர்மை என்கிற கவசம்தான், வைகோவினுடைய நாணயம்தான் அவனை அரசியல் உலகத்திலே பாதுகாத்து வருகிறது என்பதை அனைத்து அரசியல் கட்சியினரும் அறிவார்கள். குப்பை எரிவுலை திட்டங்களுக்கு கருத்து கேட்பு நடைமுறையிலிருந்து விலக்களிக்கக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். அவர் தனது அறிக்கையில் குப்பை எரிவுலை திட்டங்களுக்கு பொதுமக்களிடமிருந்து கருத்து கேட்பதிலிருந்து விலக்களிக்கப்படுவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அறிவித்திருப்பதாகவும், அக்கறையற்ற இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் கூறியுள்ளார். குப்பை எரிவுலைகளிலிருந்து வெளியாகும் நச்சு ரசாயனங்களால் புற்றுநோய், இருதய நோய்கள், ஆண்மை குறைவு ஆகியவை ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் புதிய விதியை பயன்படுத்தி
தமிழ்நாடு அரசு கொடுங்கையூர் பெருங்குடி பகுதிகளில் குப்பை எரிவுலை அமைக்கும் ஆபத்து இருப்பதாக கூறியுள்ள பாமக தலைவர் குப்பை எரிவுலைகளை நிரந்தரமாக தடை செய்து சட்டம் இயற்ற வலியுறுத்தியுள்ளார். தவேக தலைவர் விஜய் பிரசாந்த் கிஷோரிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மீண்டும் தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மியூர் பகுதியில் நடைபெறும் மத்திய அரசின் நலத்திட்ட விளக்க சிறப்பு முகாமை தொடக்கி வைத்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எஸ்ஐஆருக்கு எதிராக விஜயின் தவேக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கக்கூடாது என்று தெரிவித்தார். விஜய் சொல்வது போன்று திமுகவுக்கும் தவேகவுக்கும் இடையே போட்டியில்லை என்றும் என்டிஏவுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இடையேதான் போட்டி என்றும் தமிழிசை கூறினார். விஜய்க்கு பிரசாந்த் கிஷோர் பாடம் சொல்லி கொடுத்துட்டு போனாரு. அந்த பாடம் சொல்லி கொடுத்தவர் என்ன ஆனாருன்னு நீங்க பாடம் கத்துக்கப்பான்னு சொன்னேன். உண்மைதானே? பிரசாந்த் கிஷோர்ட்ட பாடம் கத்துக்கலன்னு சொல்லுங்க. கத்துக்கிட்டார்ல. பிரசாந்த் கிஷோர்ட்ட பாடம் கத்துக்கிட்ட திமுக பீகாரிகளை மோசமா பேசின திமுக அதே பிரசாந்த் கிஷோரையும் அமர்த்தினாங்க. அதனால தனக்கு பாடம் சொல்லி கொடுத்த பிரசாந்த் கிஷோருக்கு என்னாச்சுன்னு தம்பி விஜய் தெரிந்து கொள்ளட்டும் எனது கருத்து. காங்கோவில் சுரங்கத்துறை அமைச்சரின் குழுவினர் சென்ற விமானம் விபத்திற்குள்ளான சம்பவத்தில் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். காங்கோ ஜனநாயக குடியரசின் லுவாலாபா மாவட்ட தலைநகரான கோல்வேசி விமான நிலையத்தில் இந்த விபத்து நடந்துள்ளது. விமானம் தரையிறங்கும் போது விபத்து நிகழ்ந்ததால் அதில் பயணித்த அனைவரும் உடனடியாக மீட்கப்பட்டனர். அதே நேரம் விமான விபத்திற்கான காரணம் குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. தடைகளை மீறி ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய், எரிவாயு மற்றும் போன்றவற்றை இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு 500% வரி விதிக்க வழி செய்யும் மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குடியரசுக் கட்சி உறுப்பினர் லின்சே கிரஹாம் கொண்டு வந்த மசோதாவை அதிபர் டிரம்ப் வரவேற்றுள்ளார். அமெரிக்க அரசின் இந்த முடிவால் இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை குறைத்துக் கொள்ளுமாறு இந்தியாவிற்கு அமெரிக்கா தொடர் நெருக்கடி அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவிலிருந்து எல்பிஜி எரிவாயு இறக்குமதி செய்வதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது. இந்த ஒப்பந்தப்படி இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் ஓராண்டிற்கு 22 லட்சம் டன் எரிவாயுவை அடுத்த ஆண்டு இறக்குமதி செய்யும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் முறையான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு எரிவாயு இறக்குமதி செய்வது இதுவே முதல் முறை என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். இந்தியா தனது எல்பிஜி எரிவாயு இறக்குமதியில் 10% அமெரிக்காவிடமிருந்து வாங்க உள்ளது. ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் வாங்க வேண்டாம் என்று இந்தியாவிற்கு அமெரிக்கா ஏற்கனவே நெருக்கடி அளித்து வரும் நிலையில் இந்த ஒப்பந்தம் கவனம் பெறுகிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் 22ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்காக நகர்ந்து வலுப்பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறும் பட்சத்தில் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நாளை முதல் 23ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக நாளை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும், சிவகங்கை, விருதுநகர், தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளுக்கு 2 நாட்களுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் 45 கிலோமீட்டர் வரை சூறாவளி காற்று வீசும் என சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என தெரிவித்துள்ளது. எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரித்துள்ளது.
கடலூரில் மாலை வேளையில் கனமழை பெய்தது. மாலை நேரத்தில் பெய்த மழையால் மாணாக்கர் மழையில் நனைந்தபடி வீடு திரும்பினர். கடலூர் மாவட்ட கடற்கரை பகுதிகளில் லேசான மழை பெய்தது. காலை வேளையிலும் கடலூரில் லேசான மழை பெய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. நாகை மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. நாகூர், வேளாங்கண்ணி, திருப்பூண்டி, கருங்கண்ணி பகுதிகளில் கனமழையும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும் பொழிந்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்தது. மயிலாடுதுறை, சீர்காழி, கொள்ளிடம், பூம்புகார், செம்பனார்கோவில், திருக்கடையூர், தரங்கம்பாடி என மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. மயிலாடுதுறைக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கனமழை தொடர்ந்தால் சம்பா சாகுபடி பாதிக்கப்படும் என விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். காரைக்காலில் 2வது நாளாக இரவில் கனமழை பெய்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கனமழை தொடரும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இச்சூழலில் காரைக்கால் மாவட்டத்தில் 2வது நாளாக நகரப்பகுதி மற்றும் திருப்பட்டினம், நெடுங்காடு, கோட்டுச்சேரி, திருநள்ளாறு உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் மழை பெய்தது. சிவகங்கை மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்த நிலையில் தேவக்கோட்டை பகுதியில் கனமழை பெய்தது. சிவகங்கை, காரைக்குடி, திருப்பத்தூர் என மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்தது. குறிப்பாக தேவக்கோட்டை, மாவிடுதிக்கோட்டை, சருகணி, சிறுவாச்சி, புளியால், ஆராவயல், ராம்நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. மழை காலங்களில் வரும் சாதாரண காய்ச்சலை வைரஸ் காய்ச்சல் என்று பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டாம் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தஞ்சை மாவட்டம் தென்னங்குடி கிராமத்தில் மக்களை தேடி மருத்துவம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் புதிய ஆரம்ப சுகாதார நிலையத்தையும் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த 11 மாதங்களில் டெங்குவால் 9 பேர் மட்டுமே உயிரிழந்ததாக கூறினார். உரிய நேரத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்ததன் காரணமாக வடகிழக்கு பருவமழையால் தற்போது வரை தமிழகத்தில் எந்த பாதிப்பும் இல்லை என வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று பாசனத்திற்காக அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படும் நிலையில் அது தொடர்பான செய்திகளை தொடர்ந்து காணலாம். கேரளாவில் SIR பணிச்சுமை காரணமாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் பேசு பொருளாக மாறியுள்ளது. SIR பணியில் ஈடுபட்டிருந்த கண்ணூர் பகுதியைச் சேர்ந்த அனீஷ் ஜார்ஜ் என்பவர் தற்கொலைக்கு அளவு கடந்த வேலைப்பளுவே காரணம் என அவரது குடும்பத்தினரும் சக ஊழியர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். அனீஷ் மரணத்திற்கு நீதி கேட்கும் விதமாக கேரளா முழுவதும் SIR பணியில் ஈடுபட்டுள்ள வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். SIR பணியில் உள்ள சுமைகளை களையவும் அதில் ஈடுபடும் நபர்களுக்கு உரிய வழிகாட்டுதல் வழங்கவும் கோரிக்கை எழுந்துள்ளது. அதே சமயம் இச்சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணை நடத்த கேரள எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. ராஜஸ்தானில் SIR பணியில் ஈடுபட்டிருந்த அரசு பள்ளி ஆசிரியர் தற்கொலைக்கு வேலைப்பளுவே காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஜெய்ப்பூர் பகுதியைச் சேர்ந்த முகேஷ் ஜாங்கிர் என்ற 45 வயதான அரசு பள்ளி ஆசிரியர் SIR பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார்.
அவரது மரணத்திற்கு SIR பணி அழுத்தம்தான் காரணம் என முகேஷின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். அன்றாட வேலைகளுடன் SIR பணிகளையும் சேர்த்து பார்ப்பது வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு கூடுதல் சுமையாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அசாம் மாநிலத்திலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலமான அசாமில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி 18 வயதானவர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற தகுதி பெற்றவர்கள் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது வருடாந்திர வாக்காளர் பட்டியல் திருத்தம் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கும் இடையேயான பணியாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாமில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் அறிவிக்கப்பட்டதற்கு அம்மாநில பாஜக அரசு வரவேற்பு தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையத்தின் வெளிப்படையான இப்பணிக்கு அனைத்து வகையான ஒத்துழைப்பும் வழங்கப்படும் என அசாம் மாநில அரசு உறுதியளித்துள்ளது.